வணக்கம். இது உங்கள் இசைராஜ போலீஸ் அகாடமி கோயில்பட்டி. இன்றைக்கி அக்டோபர் 21 மற்றும் 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது பிசி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வெளியாக இருக்குது. பிசி எக்ஸாம் அப்ளை பண்ண எல்லா நபர்களும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. இன்றைக்கி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. முதல் வினா, காவலர் வீர வணக்க நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இதற்கான விடை ஆப்ஷன் சி, அக்டோபர் 21. அதாவது 1959 சீன படைகள் லடாக்கில் நடத்தின தாக்குதலில் சிஆர்பிஎஃப்பை சேர்ந்த ஒரு 10 பேர் கொல்லப்பட்டனர். இதை நினைவு கூறக்கூடிய வகையில் தான் காவலர் வீர வணக்க நாளானது அக்டோபர் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. அது மட்டும் கிடையாது, நேதாஜி தற்காலிக இராணுவத்தை உருவாக்கிய தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21 தான். சரிங்களா? ரெண்டாவது, யமுனை நதி புனரமைப்பு திட்டம் எந்த ஆண்டுக்குள் முடிவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விடை ஆப்ஷன் டி, 2029. சரிங்களா? கங்கை நதியுடைய துணை ஆறு தான் யமுனை. இந்த நதியை புனரமைப்பதற்காக 1816 கோடி மதிப்பிலான திட்டங்களை நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறாரு. யமுனை நதியை பொறுத்தளவுக்கு எந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நதி தான் யமுனை நதி. இது மொத்தம் 1370 கிலோமீட்டர் பாய்ந்து அலகாபாத்தில் கங்கை நதியோட கலக்குது. சரிங்களா? மூன்றாவது வினா, கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, அக்டோபர் 27 முதல் நவம்பர் 2 வரை கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுகிறது. நாலாவது வினா, உலகின் மாசுபட்ட நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த இந்திய நகரம் எது. இதற்கான விடை ஆப்ஷன் பி, டெல்லி. ஐக்யூ ஏர் உலக காற்றுத்தர அறிக்கை 2025 பட்டியலில் டெல்லி முதலிடத்தில் இருக்குது. காற்று மாசுபாடு அதிகமாக உள்ள நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி தான். ஏன்னா இதன் காரணமாக இதன் காரணமாக இந்தியர்களுடைய ஆயுட்காலம் 5.2 ஆண்டுகள் குறையுது அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் மும்பை 5வது இடத்திலையும் கொல்கத்தா 8வது இடத்திலையும் இருக்குது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் அண்டர் 19 கூட்டமைப்பு தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த இந்தியர்கள் யார். இதற்கான விடை ஆப்ஷன் டி, ஏஎன்பி, சிண்ட்ரலா மற்றும் திவ்யான்ஷி. சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பு தரவரிசை பட்டியலில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சிண்ட்ரலா மற்றும் திவ்யான்ஷி முதலிடம் பிடித்திருக்காங்க. வூஜியா அப்படிங்கிறவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்த வீராங்கனை. இவங்க 2ஆம் இடம் பிடித்திருக்கிறாங்க. ஆறாவது வினா, சானே தஹாய்ச்சி எந்த நாட்டின் பிரதமர். இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, ஜப்பான். ஜப்பானுடைய புதிய பிரதமராக சானே தஹாய்ச்சி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஜப்பான் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் புதிய பிரதமராக சானே தஹாய்ச்சி அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க சுதந்திர ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். ஜப்பானில் முதல் பெண் பிரதமர் அப்படிங்கிற பெருமையை சானே தஹாய்ச்சி அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. ஏழாவது வினா, தகவல் தொழில்நுட்ப மாநாடு எங்கு நடைபெற உள்ளது. இதற்கான விடை ஆப்ஷன் பி, சென்னை ஐஐடியுடைய உலகளாவிய பிரிவு மற்றும் கேட்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து நவம்பர் 5ஆம் தேதி முதல் தொடர்ந்து 3 நாட்கள் தகவல் தொழில்நுட்ப மாநாட்டை நடத்துகிறது. இந்திய நிறுவனங்களில் புதுமை கண்டுபிடிப்புகளில் உலகளாவிய தாக்கம் வரை என்ற தலைப்பில் இந்த மாநாடானது நடக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எட்டாவது வினா, நல்லி திசையெட்டும் மொழியாக்கு விருது எங்கு நடைபெறுகிறது. ஆப்ஷன் பி, சென்னை. இந்த நல்லி திசையெட்டும் மொழியாக்கு விருது நவம்பர் 9ஆம் தேதி சென்னையில் நடக்குது. இந்த விருதுக்கு மொத்தம் 7 படைப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. 5 பெரியவர்கள் மற்றும் 2 சிறார்களுக்கு மொழியாக்கு விருது வழங்கப்படுகிறது. இதில் தேர்வு செய்யக்கூடிய நபர்களுக்கு தலா 20,000 பரிசு தொகையும் வழங்கப்படுகிறது. 9வது வினா, சமீபத்தில் இந்திய இறால் ஏற்றுமதி தடையை நீக்கிய நாடு எது. ஆப்ஷன் பி, ஆஸ்திரேலியா. இந்திய இறால்களில் வைரஸ் இருக்கிறதாக அறிவித்து ஆஸ்திரேலியா சில வருடங்களுக்கு முன்பாக இறால் இறக்குமதியை தடை செய்திருந்தாங்க. இப்போ அந்த தடை நீக்கப்பட்டிருக்கு. 10வது வினா, 2025 ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது. இதற்கான விடை ஆப்ஷன் சி, இந்தியா. அக்டோபர் 31 நவம்பர் 27 வரைக்கும் கோவாவில் ஃபிடே செஸ் உலகக்கோப்பை போட்டியானது நடங்க இருக்குது. அதற்கான சின்னத்தை கோவாவுடைய முதலமைச்சர்
பிரமோத் சாவந்த் அப்படிங்கிறவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. 11வது வினா, இந்திய தேயிலை உற்பத்தி எத்தனை சதவீதம் குறைந்துள்ளதாக இந்திய தேயிலை வாரியம் குறிப்பிடப்பட்டுள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ 7.8%. கடந்த ஆண்டு தேயிலை உற்பத்தி 18.45 கோடி கிலோவாக இருந்தது. இந்த ஆண்டு தேயிலை உற்பத்தி 1.61 கோடி கிலோவாக குறைந்திருக்கு. இது எதற்காக இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு இந்திய தேயிலை வாரியமானது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பருவநிலை பாதிப்பு மற்றும் பூச்சி தாக்குதல்கள் இதற்காக காரணமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இவ்வளோ தான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இது ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். காவலர் வீர வணக்க நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இதற்கான விடை ஆப்ஷன் சி அக்டோபர் 21. யமுனை நதி புனரமைப்பு திட்டம் எந்த ஆண்டுக்குள் முடிவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் டி 2029. கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ அக்டோபர் 27 முதல் நவம்பர் 2 வரை. உலகின் மாசுபட்ட நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த இந்திய நகரம் எது? ஆப்ஷன் பி டெல்லி. 5வது வினா, சர்வதேச டேபிள் டென்னிஸ் அண்டர் 19 கூட்டமைப்பு தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த இந்தியர்கள் யார்? இதற்கான விடை ஆப்ஷன் டி சிண்ட்ரலா அன்று அண்ட் திவ்யான்ஷி. 6வது வினா, சானே தகாய்ச்சி எந்த நாட்டின் பிரதமர்? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஜப்பான். 7வது வினா, தகவல் தொழில்நுட்ப மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் பி சென்னை. நல்லி திசையட்டு மொழியாக்கு விருது எங்கு நடைபெறுகிறது? ஆப்ஷன் பி சென்னை. 9வது வினா, சமீபத்தில் இந்திய இறால் ஏற்றுமதி தடையை நீக்கிய நாடு எது? ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா. 10வது வினா, 2025 ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆப்ஷன் சி இந்தியா. இந்திய தேயிலை உற்பத்தி எத்தனை சதவீதம் குறைந்துள்ளதாக இந்திய தேயிலை வாரியம் குறிப்பிடப்பட்டுள்ளது? 7.8%. இதுபோல் தினசரி நடப்பு நிகழ்வுகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.